வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்களா? நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் காய்கறி வியாபாரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் நேரடியாக திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு போயிருங்க. காலையில் 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப சீப்பாக நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம ரேட்டை செக் பண்ணி பார்க்கலாங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கேரட்டுங்க. கேரட் 1 கிலோ பார்த்துட்டிங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்துங்க சுரைக்காய் ஒரு 15 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புடலங்காய் பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க. அடுத்து அவரை பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 500லேருந்து 650 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்துங்க சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும். இதே பழைய வெங்காயமாக இருந்தால் 900 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க. குவாலிட்டி பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகுங்க. அடுத்துங்க பீர்க்கங்காய் பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் போகுங்க. அடுத்து தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பச்சை மிளகாய் பார்த்துட்டிங்கன்னா 600லேருந்து அதிகபட்சமாக 800 ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொத்தமல்லி கட்டு 15 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 35 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதினா ஒரு கட்டு 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பூசணிக்காய் 50 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பெரிய வெங்காயம் கிலோ 8 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து மாறி போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மஞ்சள் பூசணியும் 50 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க. அடுத்து முருங்கையில் 3 வெரைட்டி இருக்குதுங்க. கரும்பு செடி மரங்க. கரும்பு செடி பார்த்துட்டிங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மரம் 35 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொத்தவரை பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து உருளை கிலோ 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முட்டைக்கோஸ் 40 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கத்தரிக்காயில் சிம்ரன் பவானி 800லேருந்து 950 வரைக்கும், பவானி 800லேருந்து 900 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க. அடுத்து தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸை பொறுத்து 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 35 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டில் 3 வெரைட்டி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி 140க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 110க்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முள்ளங்கி 15 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 300லேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை 400லேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து எலுமிச்சை கிலோ சைஸை பொறுத்து 30லேருந்து அதிகபட்சமாக 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி 1 கிலோ அதிகபட்சமாக 60 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெள்ளரிக்காய் 1 கிலோ 20லேருந்து அதிகபட்சமாக 30 ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குதுங்க. அடுத்து பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 400லேருந்து 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இது தாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க. நீங்கள் திருப்பூருக்கு சுற்றி உள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா, உங்களால் நேரடியாக போக முடியும் அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லா காய்கறியுமே ரொம்ப சீப்பான ரேட்டில் ஏலத்துக்கு கிடைக்குங்க. நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். உங்களால் எவ்வளோ விலை கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்கலாங்க. இதுதாங்க இன்றைய நிலவரம். தேங்க்யூ.